பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான வார்த்தை இந்த நேரத்தில் தியானிக்கலாங்க. சகரியா 4வது அதிகாரம் 7-9 வசனங்கள். சகரியா 4வது அதிகாரம் 7 மற்றும் 9வது வசனம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். 9வது வசனம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. அதாவது கல்தையர் தேசத்தில் அடிமைகளாய் வந்துட்டாங்க இஸ்ரவேல் மக்கள். எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டு அப்படியே சாம்பலாக கிடக்குது. எல்லா மதில்களும் இடித்து போடப்பட்டிருக்கிறது. செருபாபேல் யெசுவா அவங்களுடைய தலைமையில் ஒரு கூட்டம் எழும்பி எருசலேமை திரும்ப கட்டுவதற்காக போகிறாங்க. அங்கே பார்த்தா எதிரிகள் எல்லாம் நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு எதிர்க்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும் பொழுது நல்லவங்கள போல பேசுகிறாங்க, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவ, உன்னை முழுக்க நான் தகர்த்து போட்டுருவேன். செருபாபேலுடைய கைகள் இதற்கு அஸ்திவாரம் போட்டதென்றால் செருபாபேலுடைய கைகளே இதை முடித்து தீர்க்கும். அப்படி கர்த்தர் சொல்ற காரணம் என்ன? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எஸ்ரா 4வது அதிகாரத்துல பாருங்க, 3வது வசனத்துல, அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலின் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இவங்க சொல்றாங்க, இந்த பெர்ஷியா நாட்டுக்காரவங்க, அவங்க சத்துருக்கள் அந்த இடத்துல இருக்கவங்கலாம் சொல்றாங்க, நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஆலயத்தை கட்டுறோம், நாங்களும் அந்த தேவனை தான் ஆராதிக்கிறோம், நாங்களும் பலி செலுத்திட்டு இருக்கிறோம், நாங்களும் உங்களோடு கூட இந்த ஆலயத்தை கட்டுறோம். அதற்கு செருபாபேல் சொன்ன வார்த்தை, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு உங்களுடைய உதவிகள் எனக்கு தேவையில்லை, உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. என் தேவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு, நான் போய் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நான் இதை நிறைவேற்ற போறேன். உடனேயும் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய கைகள் இதற்கு அஸ்திபாரம் போட்டதா, உன்னுடைய கைகளே இதை முடித்து தீர்க்கும். செருபாபேலே அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க தேவன் கிருபை பாராட்டினார். பாருங்க, அந்த இடம் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு ஒண்ணுமே அதுல திருப்ப எவ்வளோ வருஷங்கள் ஆகும், அதை பார்த்தாலே நமக்கு மனசு உடைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல சத்துரு சொல்றான், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக இருக்கலாம், என்னால் உனக்கு பெனிஃபிட் வரும், நானும் ஹெல்ப் பண்ணுறேன். உடனேயும் செருபாபேல் சொன்னார், இல்லை, எனக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது, எனக்கு ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, என்னை அழைத்த கர்த்தர் இருக்கிறார், அவர் இந்த காரியத்தை எனக்கு ஜெயமாக மாற்றி கொடுப்பார், அவர் கொடுக்குற அந்த பலனை நான் அனுபவிப்பேன். நிறைய நேரத்தில் நம்ம இந்த மாதிரி நினைப்போம், நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிப்போம் ஆவிக்குரிய வாழ்க்கையில், இல்லை உலக பிரகாரமான காரியத்தில் ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது நம் கர்த்தரை நம்பி ஆரம்பிப்போம். நடுவில் காணப்படுகிற சூழ்நிலைகளை பார்த்து ஒருவேளை நம்மளால இதை செய்ய முடியாதோ, உடனே பிசாசு அப்படியே ரொம்ப பாலிஷாக நம்ம கிட்ட பேசுவான். என் கூட கொஞ்சம் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இரேன், உனக்கும் பெனிஃபிட் கிடைக்கும், என் கூட கொஞ்சம் அப்படி வெளியே வாயேன், எனக்கு என் கூட சேர்ந்து இவங்க கூட எல்லாம் பேசேன், உனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இது எப்படி இருக்குது பாரு, தீய வச்சு கொளுத்திட்டாங்க, இதில் திரும்பவும் இதில் அஸ்திவாரம் போட்டு மேலே எழுப்புறதுக்கு பல வருஷங்கள் ஆகும், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ என் கூட சேர்ந்துருந்தனா உனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். உடனேயும் நம்ம அந்த இடத்துல செய்ய வேண்டிய ஒரே காரியம், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுவோம், ஐயோ என்னுடைய நாட்கள் இது நிறைவேறாமல் போயிடுமோ, பரவாயில்ல, என் குழந்தைகளாவது அனுபவிக்கட்டும், நம்ம கொஞ்சம் உலகத்தோடு சேர்ந்து அந்த பெனிஃபிட்டை வாங்கிக்கலாம். ஆனால் பாருங்க, செருபாபேல் சொன்னார், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, இது ஒன்றுமே இல்லாமல் இருக்கட்டும், என்னை அழைத்தவர் கர்த்தர், அவருடைய கரத்தை பிடிச்சு நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். இப்போ உன் பேச்சை கேட்டு உன்கிட்ட சாய்ந்து போகிற பலவீனமான பாண்டம் நான் இல்லைன்னு சொல்லி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினாரு. உடனேயும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது, நீ அஸ்திபாரம் போட்டாய், உன்னுடைய கைகளே அதை கட்டி தீர்க்கும், நீ இந்த காரியத்தை ஆரம்பித்த, நீயே அதன் பலனை அனுபவிப்பாய், நீ எனக்காக எந்திரிச்சு இந்த காரியத்தை செய்வன் கால் எடுத்து வச்சுட்டல்ல, நீ என்ன மட்டும் நோக்கிப்பார், நீ இதனுடைய பலனை நீ உன்னுடைய நாட்களையே அனுபவிப்ப அப்படின்னு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றார். அதனால கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது, கட்டளை இடும் பொழுது, எந்த உலக பிரகாரமான ஆதாயத்தையும் பார்க்காம,
உலக பிரகாரமான மாம்சீக ஒரு இச்சைகளின் மேல விழாதபடி கர்த்தர் என்னை அழைத்தார், கர்த்தரை மட்டும் பார்த்து போறேன்னு சொல்லி நம்ம அந்த காரியத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது அதனுடைய பலனை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும்னு கர்த்தர் விட மாட்டாரு, நாமே அனுபவிக்கணும். நம்மை தொடர்ந்து நம்முடைய சந்ததிகளும் அந்த பலனை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.